அனைவருக்கும் உச்சமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை ஒரு வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இந்த டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் கரன்சியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது ரிலேட்டடாக இந்த டோக்கன் பாக்கெட்டை இது பண்ண போகிறோம். முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். முதல்ல டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணால் மேலே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் டிபி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இது எதற்காக டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு கிரிப்டோ ரிலேட்டடாக ஒரு டிஜிட்டல் அசட்டை நம்ம இது பண்ணுறது தான். நம்ம ரிச் க்ரௌட் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு இது பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப் அப்படிங்கிற விஷயம் தேவை இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் பாக்கெட்டு, சேஃப் வால், ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாவாஸ் அப்படிங்கிற நிறைய வேலெட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு வேலெட் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி டோக்கன் பாக்கெட்டை சஜஷன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் பேசிக்கான விஷயத்தை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன ஆச்சு, ஒரு டோக்கன் பாக்கெட்டை ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணோம். இது ஆப்பிள் ஃபோன்லேயும் அவைலபிள், நம்மளால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஐடி நம்ம இங்கே வேலெட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நோ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். கீழே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தாச்சு. ஸோ நோ அக்கௌண்ட் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே ஃபஸ்ட்டு ஹெச்டி வேலெட் அப்படின்ட்டு பாருங்கள் டாப்பில், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஹெச்டி வேலெட்டோடைய நேம் கேட்குது. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஏதாவது ஒரு நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் சலீம் அப்படின்னால சலீம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துட்டு கேஎஸ்என் அப்படிங்கிற விஷயத்தை நான் போட்டிருக்கிறேன் ஃபார் இந்த வேலெட்டோடைய நேமுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சஜஷன், என்ன பாஸ்வேர்டு 8 டிஜிட்டில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பேரோடைய எழுத்து போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 அப்படிங்கிற விஷயம் கொடுக்கலாம். எனி 8 வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய சஜஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட் பாஸ்வேர்ட்லேயும் அதே மாதிரி கொடுத்துக்கணும். என்ன பாஸ்வேர்டு நம்ம மேலே கொடுத்தோமோ அதே கொடுத்துட்டு, கீழே ரீட் அண்ட் அக்ரி அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் வேலெட் கொடுத்துடலாம். ஹிண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எந்த ஒரு இதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நோ அக்கௌண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஹெச்டி வேலெட் நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் செட் பாஸ்வேர்டில் 8 டிஜிட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறோம். ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீட் அண்ட் அக்ரி கொடுத்துட்டு இங்கே க்ரியேட் வேலெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ க்ரியேட் வேலெட் கொடுத்த உடனே இங்கே ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன வருதோ அப்படிங்கிறது பார்த்துட்டு ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டுட் கொடுக்குறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரிகவரி ஃபேஸ் வரப்போகுது. அதை யாருக்கும் கேர்ஃபுல்லாக வைக்கணும், யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுப்பீங்க ஜெனரேட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 12 சீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வாலெட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இது இப்போ நான் டெம்பரரியாக ஒரு டம்மி ஐடி போடுறதுனால நான் உங்களுக்கு வியூ பண்ணிவிட்டு எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சென்டரில் ஒரு கேமரா மாதிரி ஒரு ரெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 12 சீட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அந்த 12 சீட்ஸ் டிஸ்பிளே ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற விஷயம் வராது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டோ ஒரு பேப்பரில் எழுதிட்டிங்களோ நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், கீழே கம்ப்ளீட் பேக்கப், நான் ஆல்ரெடி இதை கீழே ஒரு தடவை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பேக்கப் அப்படிங்கிற விஷயம் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 12 வேர்ட்ஸ் சஃபுலாக இருக்கும். அந்த சஃபுலான வார்த்தையை நம்ம இங்கே அலைன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையுமே கரெக்டாக இப்போ அதை பார்த்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை பார்த்து நான் இதில் அப்லோட் அப்படிங்கிற விஷயத்தை நான் பண்ணுறேன். ஓகேங்களா. இது பண்ணிட்டோம், எல்லாமே கிளியராக நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வேலெட் ரெடி டு யூஸ், உங்களுக்கு இந்த வேலெட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு வந்துடும். கீழே கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது மல்டிபிள் பிளாக் செயின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரிச் க்ரௌடை பார்த்தீங்கன்னா 2 பிளாக் செயின்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாலிகான்னாலும் நீங்கள் ஜஸ்ட் பாலிகான் பிளாக் செயினை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. கீழே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்னொரு கன்ஃபார்ம் கேட்கும், அதையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ வேலெட் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக், அங்கே கிளிக் அப்படிங்கிற கேட்கும், அண்டர்ஸ்டுட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய வேலெட் ரெடி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கான காயின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இங்கே நீங்கள் கேஎஸ்எனை எனேபிள் பண்ணுறதுக்கு மோர் டூல்னு உங்களுக்கு வலது பக்கம் இருக்கும் பாருங்கள். அது பக்கத்தில் ஒரு சின்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் அப்படின்ட்டு இருக்கும். அதில் கேஎஸ்என் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு
431DE அப்படின்னு இருக்குது. இதில் டாப்பில் இருக்குது. இந்த அட்ரஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 31DE அப்படிங்கிறது நம்மளுடைய கான்டாக்ட் அட்ரஸ். அதை கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலட் ரெடி ஆயாச்சு. ஓகேங்களா? ஸோ வேலட் ரெடி டு யூஸ். நீங்கள் இதுக்கப்புறம் ஐடி போடக்கூடிய விஷயத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.